الله وبركاته تعويذا محمدا وبسملا الى الله عز وجل முசல்லியன் முசல்லிமன் இலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் பேரன்பை பெற்ற நல்லடியார்களே, இவ்வுலகில் ஒரு மனிதருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் பல. அதில் சிறந்தது என்னவென்று சொன்னால் நல்ல மனைவி அமைவது, இல்லையா? அத்துன்யா மதாஉ வகைருல் மதாஇ இம்ரஅத்துன் சாலிஹத்துன். இவ்வுலகம் என்பது ஒரு சிற்றின்பம். அதில் மிகச் சிறந்தது நல்ல மனைவி அமைவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு நல்ல மனைவி அமைந்து அவ்விருவரும் மிக பல சிரமங்களை மேற்கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அவர்களுக்கு செல்வம் தான். யஹபுலிமை யஷாஉ இனாஸம் வ யஹபுலிமை யஷாஉ ذுகூர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையையும் தான் நாடியவருக்கு பெண் குழந்தையையும் பரிசளிக்கின்றான். அவன் வழங்குகின்றான் என்று சொல்லவில்லை, அவன் பரிசளிக்கின்றான் என்று சொல்கின்றான். அப்படி என்றால் குழந்தைகளை செல்வங்கள் என்று சொல்வதற்கு மிக தகுதியானதுதான். அவ்வாறு உலகத்திற்கே அருட்கொடையாக அமைந்த ஹாமிது ஹபீபுல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செல்வங்கள் இவ்வுலகிற்கு மிகப்பெரிய பரக்கத்தாகவே அமைந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 செல்வங்களை, பிள்ளை செல்வங்களை கொடுத்திருந்தார் அல்லாஹ் தஆலா. முதலில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது ருகையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஐந்தாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆறாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஏழாவது இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. 4 பெண் குழந்தைகளையும் 3 ஆண் குழந்தைகளையும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு பரிசாக அளித்திருந்தார். அந்த குழந்தைகள் இவ்வுலகிற்கு ஒரு அலங்காரமாகவே அமைந்திருந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவான் அல்லவா, அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் இவ்வுலகிற்கு ஒரு அலங்காரம். மற்றொரு ஆயத்தில் சொல்கின்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வங்களும் சோதனை என்று சொல்கின்றார். இவ்விரண்டிற்குரிய வித்தியாசம் என்ன? அந்த குழந்தை சோதனையாக வேண்டுமா, அந்த குழந்தை இவ்வுலகிற்கு அலங்காரமாக வேண்டுமா என்பது உங்களுடைய வளர்ப்பில் இருக்கின்றது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். தன்னுடைய குழந்தைகளை இவ்வுலகிற்கு ஜீனத்தாக அனுப்பி வைத்து அவர்கள் நமக்கு அக்குழந்தைகளை நமக்கு முன்னோடிகளாகவும் ஆக்கி அருள் புரிந்தார்கள். மாணவர்களே, இக்காலத்து குழந்தைகளிடத்தில் ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்கு ஒழுக்கத்தை மிக அற்புதமாக போதித்திருந்தார்கள். ஒரு தடவை அலி நாயகமும் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிநாயகத்தினுடைய வீட்டிற்கு அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி கூனி குறுகி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்கின்றார். இதை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு சென்றபோது அங்கே தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கின்றார்கள். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இங்கே உள்ள ஒரு வயசான மூதாட்டி வந்துச்சு, எங்க அது அப்படின்னு கேட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க,
அந்த மூதாட்டியே நான் தான். தன்னுடைய கணவனுக்கு கூட தன்னுடைய கற்பை பிறர் முன்னர் காண்பிப்பதற்கு அவர்கள் வெட்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களின் ஒழுக்கம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கினியவர்களே, நபி அவர்கள் ஒழுக்கத்தை மட்டும் போதிக்கவில்லை, தன்னுடைய பிள்ளை செல்வங்களுக்கு பாசத்தை எவ்வளவு காட்ட முடியுமோ, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதற்கு மேலாகவே நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தார்கள். ஃபாத்திமா பில்அத்தும் மின்னி ஃபமன் அக்லபஹா அக்லபனி. ஃபாத்திமா என்னுடைய உடலில் இருந்து உண்டான ஒரு சதை துண்டு, என்னுடைய ஈரக்கொலை. அவளை யார் கோபப்படுத்துகின்றார்களோ அவர் என்னை கோபப்படுத்தியது போல அவர் என்னையே கோபப்படுத்தி விட்டார். இவ்வுலகை ஆண்ட சர்க்கார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை. அது மட்டுமல்ல, இக்காலத்தில் பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் இடையே புரிதல் இல்லாமல் இருக்கின்றது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் தான் பேச்ச கேட்க மாட்டேக்காருன்னு சொல்லிட்டு கஞ்சா குடிக்கான், பீடி இழுக்கான், எல்லா விதமான பலாயும் செய்தான். நம்ம பேச்சையும் கேட்க மாட்டேக்கான்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும் போது கல்லை போட்டு கொண்டாரு. தாய் தந்தையர்களுக்கிடையும் தன்னுடைய குழந்தைகளுக்கிடையும் ஒரு புரிதல் இல்லை. இந்த குழந்தை ஒரு ஃபித்னா. அவர்கள் ஒழுங்காக வளர்த்திருந்தால் அக்குழந்தை இவ்வுலகிற்கு ஜீனத்தாக அமைந்திருக்கும். சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை செல்வங்களிடத்தில் மிகவும் புரிதலாக இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி அவர்களுடைய வீட்டிற்கு பலர் கேள்வி கேட்பதற்காக வருவார்கள் இல்லையா? நபி அவர்களின் வீடு பலரால் தட்டப்படும். ஆனால் ஒரு சத்தம் மட்டும் வித்தியாசமா நபி அவர்கள் கேட்டுச்சு. என் மகள் ஃபாத்திமா வந்திருக்கா, போய் கதவு திறங்க. என் மகள் ஃபாத்திமா கதவை தட்டுகின்றாள். ஆயிஷா நாயகம் கேட்கிறாங்க, நபியே, உங்க வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க, உங்களுடைய மகளுடைய சத்தம் மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது? அவ என்னுடைய மகள், அவள் என் மகள். என்னுடைய மகளினுடைய அந்த கைத்தட்டல் சத்தம் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த அளவிற்கு நபி அவர்கள் தன் பிள்ளைகளிடத்தில் புரிதலோடு இருந்தார்கள். சகோதரர்கள், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சமமாக கவனித்தார்கள். ஒரு தடவை நபி அவர்களிடத்தில் ஒரு சகோதரர் அமர்ந்திருந்தார். அப்ப அவரோட ஆண் குழந்தை வருது. இந்த ஆண் குழந்தையை தூக்கி முத்தம் கொஞ்சிட்டு உட்கார வச்சுட்டாரு, தம் அடியில உட்கார வைக்கிறார். அந்த நபருடைய பெண் குழந்தை வருது. அதை பார்த்த உடனே இப்படி உட்காரு அப்படின்னு இருக்காரு. இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்களுடைய இரு குழந்தைகளுக்கும் நீங்கள் ஒரே போல்தான் பாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டுமே தவிர, ஆண் குழந்தைகளை ஒரு டைப்பாகவும் பெண் குழந்தைகளை ஒரு டைப்பாகவும் நீங்கள் வளர்க்க கூடாது, பாசம் காட்டக்கூடாது. எல்லோருக்கும் பாசம் சமம். நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தைகளையும் கொடுத்தார். ஒருத்தன் சொன்னான், நபி அவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுத்துட்டு அல்லாஹ் அதை வாங்கிட்டான், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது சொன்னா பெருசா போயிடும். ஒருத்தன் சொன்ன, நபி அபுத்தர் அப்படின்னா. அதற்கு அல்லாஹ் தஆலா பதிலடி கொடுத்தான், இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், அவன் தான்டா அபுத்தர்.
நபி அவர்களுக்கு ஆண் குழந்தை இருந்திருந்தால் எப்படி வளர்த்திருப்பார்கள் என்பதை ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் நம்முடைய கண் குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.